ஏரியா டார்கெட்டு சால்ட் பண்ணுவா ராக்கெட்டு. வணக்கம் நெட் டிவி 4 வியூவர்ஸ். இன்னைக்கு என்ன அப்டேட்டோட வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜய் சேதுபதியான சூப்பர் டீலக்ஸ் மார்ச் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. வேற லெவல் எக்ஸைட்மெண்ட். காலைல 5 மணி ஷோ ஜிகே சினிமாஸ்ல போட்ட உடனே இப்படின்றதுக்குள்ள எல்லாமே சொல்லிட்டு ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த படத்தை பார்க்கறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் டீலர்ஸ்க்கு அப்புறமா அவரோட வெயிட்டிங்கில் வந்து சிந்து பாத் இருக்கு. அந்த மாதிரி லைன் அப்பில் நிறைய படங்கள் இருக்கு. இப்போ அவர் எந்த படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்மளோட விஜய் சந்தர் சார். இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன படம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கெட்சே அண்டு அதுக்கப்புறம் இல்லாமல் வாலு போன்ற எபிக் மூவிஸ்லாம் பண்ணியிருக்காரு. எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கும் வாலு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் கழிச்சு வாலு ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனாலும் ஒரு புது படத்துக்கு எப்படி ஒரு வரவேற்பு இருக்குமோ அந்த மாதிரி வரவேற்பு இருந்தது. படமும் சூப்பராக இருந்தது. செம்ம ஜாலியாக, செம்ம கமர்ஷியலாக, காமெடியாக செம்மையாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் சேதுபதி கூட வந்து கூட்டணி வச்சிருக்காருல, இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷன் காமெடி த்ரில்லராக தான் இந்த படம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்க போகுது. ஒரு கண்டிப்பான ஒரு சூப்பரான மசாலா படமாக இருக்குன்றது எந்த விதமான டவுட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் யார் யாரெல்லாம்ப்பா நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், விஜய் சேதுபதி நான் நடிக்கிறாரு. காமெடியன்ஸாக யார் யார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சூரியன் மொட்டராஜேந்திரன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான வேலைகளில் வந்து ராஜர் சார் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் வில்லனா, மெயின் வில்லனா யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராணா. எந்த ராணா? பாகுபலியில் வருவார் அந்த ராணாவா? நோ, அந்த ராணா இல்ல. நீங்க இந்த ராணாவை எந்தெந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா, மொட்டை சிவா, கெட்ட சிவாடா, அதில் வந்து ஒருத்தர் வந்து முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு வருவார்ல, அந்த ராணா தான். அது மட்டும் இல்லாமல் மீகமான்லேயும் அவர் தான் வில்லனா பண்ணியிருப்பாரு. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அந்த ராணா தான் இந்த படத்தில் மெயினான வில்லனா பண்ணுறாராம். கூட ஒரு சைடு வில்லனா இல்லை வேற ஏதாவது ஒரு கேரக்டரில் பண்ணுறாரான்னு தெரியல. யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த சைடு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் விஜய் அவர்கள். எஸ், நிறைய படத்தில் காமெடினா பார்த்துருப்பீங்க. முக்கியமாக இருட்டாரையில் முரட்டு கொத்துன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு மெகா ஹிட் பான படத்துல வந்து ஒரு சுவாமிஜியா வந்திருப்பாரு. அதெல்லாம் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அவர் வந்து இந்த படத்துல ஒரு முக்கிய வேடத்துல நடிக்கிறாராம். ஓவராலா இந்த படத்து மேல இருக்க எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல 2 ஹீரோயின்ஸ் பண்றாங்க. அந்த 2 ஹீரோயின் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ராஷி கண்ணா. எஸ், செம்மையா இருப்பாங்க. நல்லா வந்து என்ன சொல்ற, ரசகுல்லா மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நிவேதா பேதுராஜ். அவங்க என்னடானா அப்படி குலோப் ஜாமுன் மாதிரி இருப்பாங்க. 2 ஸ்வீட்டும் இந்த படத்துல இருக்கிறதுனால படம் வேற லெவல் ஸ்வீட் அண்ட் டேஸ்டா இருக்க போகுதுன்றது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சங்க தமிழன் வச்சிருக்காங்க. அப்பா பேரே செம்மையா இருக்குல்ல, சங்க தமிழன்ட்டு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 2 ஹீரோயின் இருக்கிறதுனால என்னோட ஒரு கால்குலேஷன் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஒரு படத்தில் நம்ம விஜய் சேதுபதினாக ஒரு ஃபிளாஷ்பேக் கேரக்டர் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைட்டிலே வந்து சங்க தமிழன் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அந்த மாதிரி எப்படி நம்ம சீமராஜாவில் ஒரு போர்ஷன்ஸ் பார்த்தோம், அந்த மாதிரி ராஜா கெட்டப்பில் அப்படி வர மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் நான் திங்க் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துல இருந்தா பிடிக்கும் அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை சொல்லி நான் பிரவீன் KS பை. சூர்யா சாரோட காப்பான் படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஃபேன்மேட் போஸ்டர் வந்து செமையா பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் as well as காமெண்ட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா, இது மாதிரி நீங்க நிறைய வீடியோ பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்க நெட் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணீங்கன்னா நெட் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய அப்டேட்டுகளுக்கு வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் நம்ம CSK vs RR மேட்சோட டிக்கெட் புக்கிங் அப்டேட் இருக்குது. ரைட் சைடில் முனி பார்ட் 4 காஞ்சனா 3யோட ட்ரைலர் அப்டேட் இருக்குது. வீடியோ பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.